இப்போ வந்து சில்ட்ரன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து அடல்ட்ஸு. அடல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ் என்ன பண்ணோம்? நம்ம டெவலப் ஆகிறதுக்கு நம்ம குறிக்கோளே என்னென்னா, நம்ம கம்யூனிட்டி டெவலப் ஆகணும். கம்யூனிட்டி டெவலப் ஆகணும்னா நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ப்ரியாரிட்டியில் தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ். என்னங்க இந்த காலத்தில் போய் படிச்சுட்டு போய் பிஸ்னஸ் பண்ணணும்? படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மற்ற பிஸ்னஸ் மேனை விட நல்லா பண்ணலாம். எங்கே என்ன நடக்குது வேர்ல்டில், எங்கே நடக்குது? இப்போ காலையில் சொன்னாங்க, இவர் அண்ணா வீரமணி அண்ணா கூட சொன்னார், இங்கேருந்து ஒரு 10 சென்ட்டில் வந்து கீரை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு. அதுபோல் அதுக்கெல்லாம் வந்து படிப்பு தேவை. படிப்பு இருந்ததுன்னா மற்றவங்களை விட ஈஸியாக முருங்கைக்காய் இது போல் நிறைய எக்ஸ்போர்ட் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து படிப்பு இருந்ததுன்னா ஈஸியாக வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து மற்றவங்களை விட ஒரு படி, நம்மளுடைய ஜெனட்டிக் கேரக்டரே அதுதானே. நம்ம வந்து மற்றவங்களை விட ஒரு திறமைசாலியாக இருக்கும், நம்மகிட்டயே இருக்குது. அதை வந்து படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது வந்து மற்றவங்களை விட கண்டிப்பாக வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ண முடியும். அடுத்தது வந்து பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து 80 இந்த 80-20 ஃபார்முலா ஒன்று இருக்குது. 80% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸே கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா, வாங்கிறத விட விலை கூட வச்சு தான் விற்கிறாங்க. அதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அதுபோல் இருக்கிறதுனால அதே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு தேர் இஸ் நோ அஷூரன்ஸு. என்னுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நான் விற்க முடியுதான்னா சம்டைம்ஸ் நல்ல ப்ராஃபிட் வரும், சம்டைம்ஸ் லாஸே வரும், அது போலலாம் நடக்கும். ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு விலைவாசி வந்து ஏறிக்கினே தான் போகுது எல்லாமே. ஈவன் இந்த கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் டிராஸ்டிக்காக சடனாக குறைஞ்சிறது கிடையாது. குறையிற மாதிரி காமிச்சாலும் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகுது. இல்லைன்னா அதில் ஆல்டர்னேட்டிவ் போகிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பிஸ்னஸுக்கு வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து அதிகமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு நம்ம வந்து டேக் பான் வந்து கைட் பண்ணணும். அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுபோல் பிஸ்னஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது யார் யார் பிஸ்னஸில் இருக்கிறாங்களோ அதில் எமினன்ட் பிஸ்னஸ் யார் யார் வந்து பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆனாங்களோ அதுபோல் ஆளுங்களை கண்ணுக்கு எதிரில் கொண்டு வந்து நிற்க வச்சு அவங்க கண்ணால் பார்த்து இது போல் ஆயிருக்காங்க அப்படின்னா எனக்கு கூட இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கே, ஏன் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பையன் நினைக்கணும். அதுபோல் நினைக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் என்டர்ப்ரனர் இப்போ எல்லாருக்குமே பிஸ்னஸ்ன்னு இல்லை, நான் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணணும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய பேசிக் கேரக்டர் என்ன, ஜெனட்டிக் கேரக்டர் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து 10 பேரை வந்து வேலை வாங்கி தான் பழக்கம். நம்ம போய் ஒருத்தர் கை கட்டி வேலை பண்ணுறதில்ல. வரப்பில் நின்றுங்கன்னு ஒரு 50 பேர் வேலை பண்ணுவாங்க, அவங்கள வந்து மேற்பார்வை பார்ப்போம், அவங்கக்கிட்ட வேலை வாங்குவோம். இல்லை 100 பேர் வேலை பண்ணுவாங்க. அதுபோல் அதுபோல் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் நம்ம ரெட்டியார் கம்யூனிட்டி. அதனால் வந்து அதுபோல் வந்து நான் பிஸ்னஸை விட நான் வந்து அதுபோல் எதனா தொழில் ஆரம்பிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த லைனில் தான் போகணுன்னு முதல்லையே சொல்லியிருக்கேன். அதுபோல் பார்க்கும்போது அந்த என்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறவங்கள அந்த லைனில் போகிறதுக்கு வந்து ஊக்குவிக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ காலையில் பேசினவங்களாம் சொன்னாங்க, எந்த இதில் வந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக தெரியுமா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இது, அந்த லைனில் இருக்கிறவங்கள நம்ம கம்யூனிட்டியிலே இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வரலாம். நம்ம கம்யூனிட்டியில் ஆள் கிடைக்கலன்னா கூட வெளி கம்யூனிட்டி ஆளுங்களை கூட கூப்பிட்டாந்து அவங்க கண் எதிரில் நிற்க வச்சு இது போல் இந்த இண்டஸ்ட்ரி இது போல் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது இன்றைக்கி நிலைமையில், அதனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் வந்து பசங்களுக்கு நம்ம வந்து எடுத்து காமிக்கலாம். அப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அந்த முதல் 2 தான் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, நான் என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, நான் லாயர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுபோல் வந்து அவங்க திறமை, அந்த திறமை வந்து நான் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 3ஆவதாக கொண்டு வரேன். அந்த ப்ரொஃபஷ்னல்ஸுக்கும் வந்து நம்ம வந்து வி ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸு. பசங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக வரணும், எக்யூப் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து என்ன அந்தந்த லைனில் போனால் எப்படி நீங்கள் வந்து ஷைன் ஆகலாம், அதில் போனால் என்ன பெனிஃபிட்டு. இப்போ டாக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்.
அதுக்கு அடுத்தது வந்து என்ஜினியர் அப்படின்னா, என்ஜினியரில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா சாஃப்ட்வேரில் போகலாம், இல்லைன்னா வந்து கான்ட்ராக்ட் எடுக்கலாம். அது போல் வரும்போது கான்ட்ராக்டு அப்படின்னா யாருன்னா ஒரு நல்ல எமினன்ட் கான்ட்ராக்டர்ஸ், பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நிறுத்தலாம். அவங்க இப்போ அந்த ப்ரொஃபஷ்னல்ஸில் வந்து யார் யார் என்ஜினியரிங் படிக்கிறாங்களோ, யார் யார் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் வந்து ஏன் நம்ம வந்து கான்ட்ராக்டராக போகக்கூடாது, நம்ம ஏன் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டின்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கெல்லாம் பிஇ முடித்தவங்க 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுபோல் இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம அதுபோல் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு வந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம் அதை ஆரம்பிக்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ரொஃபஷ்னல்ஸு அது சப்போஸ் லாயர் யாருன்னா லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, லா படித்தா எல்லாருடைய மனசுலேயும் என்ன இருக்குன்னா அவங்க வந்து வக்கீலாக போகலாம், அட்வொகேட்டாக போகலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனிலையும் கார்ப்பரேட் கம்பெனிஸில் எல்லாமே அட்வொகேட், அதாவது லா முடித்தவங்களையும் ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே டாப் லெவலில் தான் வர்றாங்க. அதே போல் லா முடித்தா அட்வொகேட்டாகவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து ஒருத்தர் இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜட்ஜாக வரலாம், இல்லை ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வரலாம். இதுக்கெல்லாம் பல விதமான தகுதிகள்லாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், யாருன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜட்ஜாக இருக்கிறவங்க, ஒரு ஹைகோர்ட் லெவலில் ஜட்ஜாக இருக்கிறவங்களோ இல்லை ரிட்டையர் ஆனவங்களோ நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டாந்து அவங்கள மேடையில் வந்து இது போல் அட்வொகேட் படிச்சிங்கன்னா, லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அந்த ஏஜில் வந்து வேவரிங்காக இருப்பாங்க. எதுக்கு போகலான்னு, எதுக்கு போனாலும் அவங்க வந்து தரவாக தெரிஞ்சுக்கணும். அதை தரவாக தெரிஞ்சிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து கடைசியாக தான் நான் கொண்டு வர்றேன் சர்வீஸ் அண்டு மேனேஜீரியல். சர்வீஸ் அப்படின்னு நான் மீன் பண்ண வர்றது, இங்கே வந்து நம்ம வந்து கிளர்க்காக போகிறதுக்கு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு ஜூனியர் ரெசிடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் நான் சொல்லலை. நம்ம என்றதே வந்து நான் வந்து மினிமம் வந்து குரூப் 1 சர்வீஸில் போகணும், இல்லை சென்ட்ரல் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸில் போகணும், ஐஏஎஸில் செலக்ட் ஆகணும். அதுபோல் பசங்களை வந்து அந்த மைண்ட் செட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஏன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து நம்மளுடைய பேக்ரவுண்டே மறந்துட்டாங்க. யாருமே வில்லேஜில் இல்லை. நம்ம 4 பேரை வந்து வேலை வாங்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது. நம்ம போய் கை கட்டி வேலை செஞ்சுக்கின்னு இருக்கிறோன்றது தான் பசங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இதை உணர்த்தணும்னா நமக்கு வந்து இது போல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் போகணும், ஐஏஎஸ் போனால் அதில் வந்து உங்களுக்கு என்ன அது போல் வரும்போது யாருன்னா நம்ம கம்யூனிட்டியில் ஐஏஎஸ் இருக்கிறவங்க இல்லை ரிட்டையர் ஆனவங்க அவங்கள கூப்பிட்டோம் அந்த அடல்ட்ஸ் குரூப்பில் வந்து மீட்டிங்கில் வந்து பேச வைக்கணும். அதுபோல் பேசினோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக. அதே போல் மேனேஜீரியல், அது ஐஏஎஸ் தான் இல்லை, எந்த கம்பெனியில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அவங்களும் வந்து அவங்களோட எண்ணமே வந்து ஒரு டாப் லெவலில் தான் வரணும், போய் கிளரிக்கல் லெவல் போய் நுழையணுன்ற அவசியமே கிடையாது. அந்த எண்ணம் வரவழைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தேவையான இன்புட்டை கொடுக்கணும். இது வந்து ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அடல்ட்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே டெவலப்மெண்ட்டுன்னா நம்ம ஒரு 4 இதை பார்த்தோம், 4-5 பார்த்தோம். இப்போ பிஸ்னஸ்ஸு, ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீஸு, இதெல்லாம். அது எல்லாருக்குமே தேவையான ஒரு பேசிக் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா வெரி குட் ஆட்டிடியூட் வந்து இட் இஸ் நத்திங் பட்டு கேரக்டர். நம்மளுடைய ஆட்டிடியூடு வந்து நல்லா இருந்ததுன்னா தான் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து இப்போ ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆட்டிடியூடு நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் ஷைன் ஆக முடியும். ஆட்டிடியூடு சரியில்லை அப்படின்னா உங்களால் டெவலப்பே ஆக முடியாது. அதனால் வந்து வி ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு டை கட்டிக்கின்னு, ஒரு கோட் போட்டுக்கின்னு, ஒரு சூட் போட்டுக்கின்னு, ஷூ போட்டுக்கின்னு வர்றது தான் பர்சனாலிட்டின்னு கிடையாது. பர்சனாலிட்டின்றது இன்னர் பர்சனாலிட்டி. அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டினா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பெரிய ஆளுங்களை வந்து சொல்லணுன்னா இப்போது முக்கியமாக சொல்லணுன்னா ஜெயலலிதா, அந்த ஆளுமை, அவங்க வந்து அவ்வளோ பெரிய கட்சியை அப்படியே இப்படி ஆட்டினா எல்லாம் ஆடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பர்சனாலிட்டி. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது.
ஆளுமை அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுபோல் அந்த ஆளுமை எங்கே போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி வரணும். அந்த ஆளுமையை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும். அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. அதுபோல் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு தடவை மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பீரியாடிக்கலாக வந்து ஒரு சாட்டர்டேலேயோ சண்டேலேயோ நம்ம டேக் பான்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து ஆன்லைன்லேயே தே கேன் அட்டெண்ட் ஆல் த கோர்சஸ். அதுக்கு அடுத்தது வந்து கமிட்மெண்ட்டு. எந்த வேலை பண்ணாலும் ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேறவே முடியாது. அந்த கமிட்மெண்ட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து உணர்த்தணும். அது தெரியணும். ஏன்னா அந்த வயசில் வந்து எல்லாமே நம்மளும் அப்படி தான் இருப்போம், விளையாட்டுத்தனமாக இருப்போம். அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய வயசில் நம்ம வந்து அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணும். அது அப்பா அம்மா சொன்னால் எடுத்துக்குவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தவங்க சொன்னால் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இது போல் பலர் வந்து உட்கார்ந்துக்கின்னு பலர் இருக்கும்போது ஒரு முக்கியமான 4 பேர் வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து அதை வந்து நம்புவாங்க. அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாயல்ட்டி. எந்த வேலை பண்ணாலும் அவங்க தே ஷுட் பி லாயல் டு தேர் ஓன் ஒர்க்கு. அந்த லாயல்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். அடுத்தது வந்து ஹார்ட் ஒர்க்கு. கண்டிப்பாக வந்து எந்த இதாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் டெவலப் ஆக முடியும். அடுத்தது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இன்றைக்கி கார்ப்பரேட் லெவல்லையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனிலையும் உங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து இத்தனை % வந்து நீங்கள் வந்து சோஷியல் இதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணணும்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே இருக்குது. நீங்கள் அதை பண்ணலைன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இங்கே வந்து நம்ம கம்யூனிட்டியில் யாரும் ஃபைன் போட போகிறது கிடையாது. நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தரும் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் என்ன தொழில் பண்ணாலும் ஈவன் சம்பளம் வாங்குறதா இருந்தால் கூட தன்னால் இயன்ற ஒரு உதவியை வந்து நம்ம கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கணுன்றது ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எது கூடாது முக்கியமாக அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இப்போ எது இருக்கணும்னு சொன்னோம். இது வந்து கண்டிப்பாக கூடாது. நோ ஈகோ. ஈகோ அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து கர்வம். நான் அப்படின்றது தான் வந்து ஈகோ. ஈகோ எப்படி அஃபெக்ட் ஆகும்னா ஒருத்தருடைய growth வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஈகோ, பர்சன்டேஜ் ஆஃப் ஈகோ. ஈகோ அதுக்காக இருக்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம், நமக்கு வந்து ஜீன் இருக்குது, அது வந்து ஈகோ. அந்த ஈகோ தப்பு இல்லை. ஆனால் அதை ஈகோ எப்படி வச்சுருக்கணும்னா ஈகோவும் குரோத்தும் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். ஒரு தராசு தட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குரோத்து, இன்னொரு பக்கம் ஈகோ. ஈகோ வந்து அதிகமாச்சுன்னா தராசு வந்து மேலே போயிடும், அதுக்கு வெயிட்டே இல்லை, குறைஞ்சிடும். ஆனால் இந்த ஈகோ வந்து குறைஞ்சதுன்னா குரோத் வந்து அதிகமாகும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு லெவல் தெரியணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈகோ இருக்கக்கூடாதுன்னே நான் சொல்லலை. ஆனால் அந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கணும். அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்காக வந்து நீங்கள் நில்லாக இருக்கணும்னு சொல்ல, ஈக்குவலாக இருக்கலாம். இல்லைன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, குரோத் இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களோட ஈகோ வந்து குறைக்கணும். ஜெலஸ், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதை விட, இப்போ காலையில் கூட இப்போ யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னார், அதுபோல் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலன்னா நான் வந்து இது போல் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நம்ம வந்து அதை ஜெலஸாக எடுத்துக்காமல் இது பண்ணணும். எல்லாத்த விட முக்கியமானது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து டவுனுக்கு வந்துட்டதுனால இந்த ரெட்டியாருக்கு உண்டான ஜீனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வந்து போயிடுச்சு. சுப்பீரியாரிட்டி கேரக்டர் வந்து அந்த காலத்தில் எல்லாருக்குமே எல்லா லெவல்லையுமே இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற அளவுக்கு மாறிட்டோம். ஏன்னா நம்ம வந்து டவுனில் வளர்கிறோம் அது போல் இருக்கிறதுனால. அதனால் பசங்களுக்கு வந்து அதுக்கும் நம்ம வி ஹவ் டு கிவ் கான்ஃபிடென்ஸு, இன்ஃபீரியாரிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹியரிங் மை வியூஸ். இதில் எது முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம டேக் பான் வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது. ரவீந்திரநாத் ரெட்டி அவர்கள், கேரளாவை சேர்ந்த ரவீந்திரநாத் ரெட்டி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள்.